ஸோ another one quarter final மேட்ச் ஐயம்பட்டி விசஸ் வடமலாப்பூர். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர். ஸோ another one quarter final மேட்ச் ஐயம்பட்டி விசஸ் வடமலாப்பூர். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் பவர் பிளே. ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது பிள்ளையார், நான் ஸ்ட்ரைக்கில் விக்கி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு. ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் தாண்டி போத்தான்னு பார்த்தா ஸோ பவர் பிளே அதன் காரணமாக 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணி போகும்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க பவுண்டரி. ஸோ முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே பிள்ளையார். வார்ம் வெல்கம் பண்ணுறாரு இங்கே கார்த்தியை. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் கனெக்ட் பண்ணிட்டாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போகும். சான்ஸ் ஃபார் ஹியூஜ் ஒன். ஸோ போன பால் 4, இந்த பால் 6, 2 பால்ல 10 ரன் கொண்டு வந்துட்டார் இங்கே பிள்ளையார். தேர்ட் ஒன் வேலைக்கு வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ்ல. அங்கே ஃபீல்டை சேவ் பண்ணி கொடுத்துறாரு. இங்கே 1-2க்கான வாய்ப்பான்னு பார்த்தா 2 ரன் ஓடி வந்துட்டாங்க. ஸோ நல்ல ரன்னிங். ஃபோர்த் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு. சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா எஸ் தாண்டி போயிருச்சுங்க. 2வது ஆரை பதிவு பண்றாரு இங்கே பிள்ளையார். ஸோ முதல் ஓவர்லேயே 2வது ஆரை பதிவு பண்றாரு. ஃபிஃப்த் ஒன் ஷஃபிள் பண்ணி ஃபுல் ஃபேஸில் ஒரு யாக்கிங் லென்த்தில் போட்டாரு. ஸோ விக்கெட் கொடுத்துட்டாங்க. பேட்டில் நிற்கு. ஸோ ரெஸ்பான்சிபிளாக ஆடிட்டு இருந்த பிள்ளையார் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஸோ இருந்த வரைக்கும் ஒரு குட்டி கேம்பே பண்ணி கொடுத்துருந்தாரு. எக்ஸலன்ட் பேட்டிங். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா இங்கே மாறி அப்படி ஆக்கிருக்கான ட்ரை தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாரா அப்படி ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்தாங்க. அதை விட ஃபாஸ்ட்டாக 2 பேட்ஸ்மேன் ஓடி இருக்காங்க. இந்த பாலில் ஒரு 2 ரன். முதல் ஓவருக்கு 20 நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட எங்கள் ஆல்ரவுண்டர் நந்து அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன். 2வது ஓவருக்கான முதல் 1 திரையா போயிருக்கு. மிட் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா. நல்லா ஸ்டாப்னு சொல்லும் போது பால் வரைக்கும் போய் அங்கே மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு லேசி ஃபீலிங் அப்படின்னே சொல்லலாம். எங்க லக்கி பவுண்டரி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காங்க. இங்க செகண்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தாரு. ஒயிட்னு நினைக்கிறேன். ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டா போட்டிருக்காரு. தெளிவான இடத்துல டாட் பாலை பதிவு பண்றாரு நந்து. நெக்ஸ்ட் ஒன் கேப்ல போயிருக்கு. கண்டிப்பா 2 ட்ரை பண்ணி பாக்குறாங்களா. அவங்க ஃபீல்டர் குடுன்னு ஃபாஸ்டா விரட்டி வந்திருக்காரு ஜேபி. ஆனா பிடிச்சி அடிக்க முடியலங்க. ஃபாஸ்டா ஓட்டாங்க. 1 மோர் டபுள் இங்க ஃபாஸ்டா ஓடி எடுத்திருக்காங்க ஐயம்பட்டியில இருந்து. பாலோட நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. 1 மோர் மிஸ் ஃபீல்டுங்க. பிடிச்சிருந்தா கேட்ச் 4 ரன் சேவ் ஆகும் இருந்திருக்கும். இங்க மிஸ் ஃபீல்டு பண்ணி ஒரு பவுண்டரி போயிருக்கீங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் கேப்ல பேட்ல பவர் கொடுக்கல. 2 ரஸ் பண்ணிடுறாங்களா. செம்ம பாஸா வெரைட்டி வந்திருக்காரு இங்க ஃபீல்டர். அப்படி இருந்தும் ஓட்டாங்க. தெளிவா மைண்ட் செட் போட்டு ஆடுறாங்கன்னு சொல்லலாம். எங்க ஐயம்பட்டில் 2 பேட்ஸ்மேனும் ரன்னிங் பெட்டி வைக்கணும் பாஸா இருக்காங்க. அதன் காரணமா டபுளா ஓடி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் சூச்சிக்கிட்டுக்கான ட்ரை பேட்ல தெளிவா போட்டிருக்கு. ஆனா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. அங்க பாயிண்ட்ல இருந்த ஃபீல்டர் ஒரு சிங்கிள். 2 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க ஐயம்பட்டி. தேர்ட் ஓவர் போட எங்க ராஜா சூப்பர் டெலிவரி சூப்பரா போட்டிருக்காரு. ஒரு லெக்கட்டர் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட எங்க ஸ்டார்ட் பண்றாரு. செகண்ட் ஒன் அகைன் எக்ஸலண்டா போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 பாலையும் 2 டாட்டா மாத்திருக்காரு இங்க. தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. எஸ் நல்லா டேக்கன். ஸோ பவுலர் பெருசாக எஃபோர்ட் போட்டுலாம் போடல. கரெக்டாக 2 ஸ்டெப்பில் இருந்து கை சுற்றி அழகாக தெளிவான இடத்துல போடுறாரு. ஸோ 2 டாட்டுக்கு அப்புறம் விக்கெட்டாகவும் மாறி இருக்கு. இங்கே நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் விக்கி யங்ஸ்டர் அவரோட விக்கெட் பறி போகுது. நீ பேட்ஸ்மேனா எங்கள் முத்து சூப்பர் டெலிவரி. 1 மோர் லெக் கட்டர். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. கையில் வச்சுட்டாருங்க. வாட் அன் எஃபோர்ட். இங்க கீப்பர் எஃபோர்ட் போட்டு பார்த்தாரு. பவுலர் ஒரு மாதிரி இங்கே சொக்க வைக்கிறான்னு சொல்லலாம். ஸ்லோயரில் லெக் கட்டரில். ஃபோர்த் ஒன் குத்துன இடத்துலேயே எடுத்துட்டாருங்க பேட்ஸ்மேன் சுதாரிச்சு. அங்கே போய் லாஸ்ட் ஆஃப் ஃபீல்டர் ஒரு சிங்கிளாக தான் மாறும். லாஸ்ட் 1 மோர் லோ கேப்டா வந்துச்சு. நேருக்கு நேர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். லெஃப்ட் கார்த்தி இருந்தாருங்க ஃபீல்டிங்கில். ஒரு சிங்கிளோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸலண்ட் ஓவர். இந்த ஓவரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். 3வது ஓவரை 3 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க ஐயம்பட்டி. மேட்சுக்கான 4வது ஓவர் போட எங்கள் லெஃப்ட் கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன்
பால் வந்த பக்கமாக ரியாக்ட் பண்ணி ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க. பைஸில் ஓட்டாங்க ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் மிட் விக்கெட்டில் போயிருக்கு. கண்ட்ரி திசையில் ஸ்டாப் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் எஃபர்ட் போட்டு தான் பார்த்தாரு. ஆனால் பவுண்ட்ரி போயிருக்கு. ஸோ ஒரு 10 பாலுக்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லலாம் எங்கள் ஐயம்பட்டி பக்கமாக. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. லாங் ஆனில் தாண்டி போயிரும் நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. இங்கே பவுண்டரியை தொடர்ந்து ஒரு 6 அடிச்சிருக்காரு. இங்கே முத்து டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். பிள்ளையார் விட்டு போன மொமெண்ட்டை விக்கி எடுத்தாரு. அதுக்கப்புறம் விக்கியோட மொமெண்ட்டை தான் இங்கே முத்துக்குமார் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் சிக்கி சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர். சாருங்க மறிச்சு இதுவும் தாண்டி கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிருச்சு. இங்கே 6. ஸோ பாரு இந்த ஓவரையும் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். எங்கள் கார்த்தியோட ஓவரை 2 6 ஒரு பவுண்டரின்னு 17 ரன்னுக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க ஓவரை. 4 ஓவருக்கு 56 அடிச்சிருக்காங்க ஐயம்பட்டி. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் ரெங்கா ஃபாஸ்ட் பாலே மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேன். கண்ட்ரி திசையில் ஆளே எல்லா திசையில் போயிருக்கு. ஒரு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் முத்து. செகண்ட் ஒன் நேருக்கு நேர். அங்கே ஃபீல்டர் ராஜா இருக்காங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இல்லைனா கண்டிப்பாக இதுதாங்க நடக்கும்னு சொல்ல வந்தேன். ஆனால் ரன் அவுட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக இருந்தார் ரன்னிங்கில். பட்டு ஃபீல்டர் த்ரோ கரெக்டாக அடித்த காரணத்தால் விக்கெட்டாக மாதிரி இருக்குது. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. 6. 1 மோர் 6. முத்து பேட்ல இருந்து வர்ற அனதர் ஒன் 6ன்னு சொல்லலாம் இங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுக்கி நின்னாரு. இதுவும் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா? எஸ் இருக்குங்க. ஆடியன்ஸ் தான் அங்கே கேட்சை பிடிச்சாங்க. 1 மோர் 6. முத்து பேட்ல இருந்து இந்த ஓவரில் பதிவு பண்ற 2வது 6. பாலோட 5th ஒன் ஹார்ட் 6 பார்த்தா சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. கேட்சை பிடிச்ச முடியலனாலும் பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு. இங்கே இது வரைக்கும் 1, 2வது ஒன்று கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல லாஸ்ட் 1 மோர் பால் டார்கெட்டை நினைக்க போகிற பந்து தரையில் ப்ளேஸ் பண்ணிட்டு 2 கண்டிப்பாக கால் பண்ணி ஓடவும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா கடைசி பால் விக்கெட் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இது வரைக்கும் 2 ஓட்டாங்க. 3வது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் விக்கெட்டாக மாறிடுச்சு. 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ பாரு ஒரு பெரிய டார்கெட்டை இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐயம்பட்டி பேட்டிங்கில் நல்லா ஆடிருக்கான்னு சொல்லலாம். 77 அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 15 ரன் ரேட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 78 டார்கெட் பார் வடமலாப்பூர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் எங்கள் மேட்ச்சு. ஸோ கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் பரபரப்பாக இருக்க போகுது. இந்த சைடும் பேட்டிங்கில் நல்ல டச்சில் இருக்காங்க வடமலாப்பூர். ஸோ ஒரு பெரிய டார்கெட்டு. பவுலிங் எப்போவுமே டாமினேட் பண்ணுவாங்க ஐயம்பட்டி. இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 78 டார்கெட் மேட்ச்சுக்கு. ஸோ சைக்கிளில் இருக்க போகிறது எங்கள் காசி. நான் சைக்கிளில் நந்து. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் முத்து. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே பேட்டில் நிற்கு நல்லா தேக்க. நாங்கள் கீப்பர் பாலையா ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு முத்துக்குமார். 1 மேட்ச் போனால் எங்கள் ராஜா முத்துவோட செகண்ட் ஒன் வரட்டி ஆடி இருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி போயிருங்க. கவர்ஸில் குவாலிட்டி ஆடி இருக்காரு. பவர் பிளே அந்த காரணமாக அங்கே ஃபீல்டர் இல்லை. அதை பார்த்து தெளிவாக ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே கவர்ஸில் ஒரு பவுண்டரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜா. அவருக்கான இன்னிங்ஸ். தேர்ட் ஒன் மிட் விக்கெட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ரெங்கா நல்ல ஸ்டாப். ஃபீல்டர் ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நந்து. அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. பவுலர் கையில் தான் போயிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாருங்க. இதுக்கு முன்னாடியும் இந்த ரிலீஜனில் தான் பவுண்டரி போச்சு. இந்த முறையும் போயிரும்னு நினைக்கிறேன். ஒன் மோர் பவுண்டரி இங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாருங்க. மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர். பாலுக்கு போயிடுறாங்களா? கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா வாட்டர் டேக்கனாங்க. நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு. ஓ ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி விக்கெட்டோட முடிச்சிருக்காரு முதல் ஓவரை எங்கள் முத்துக்குமார். நல்லா ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் பவுலிங்கில். முதல் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட எங்கள் பிள்ளையார். ஃபர்ஸ்ட் ஒன்
உடச்சு போட்ட பால், சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் பிடிக்க முடியலங்க, தாண்டி போயிடுச்சு. நல்ல ட்ரை தான் ஃபீல்டர் ட்ரை இருந்து, ஆனால் தாண்டி போயிடுச்சு, பிடிக்க முடியல. முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ராஜா. செகண்ட் ஒன் கண்ட்ரி திசையில் போயிருக்கு, உருண்டு தான் போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்கும். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுக்கான ட்ரை. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, கேட்ச் ஆனால் பிடிக்கலங்க. ஃபர்ஸ்ட் கேட்ச் நல்லா ஜம்ப் பண்ணி கரெக்டாக பிடிச்சாரு. இந்த மாதிரி ஏன்னா தெரில, கேட்சை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஒரு சிங்கிள் லைஃப் கிடச்சிருக்கு இங்கே கார்த்திக்கு. பார்க்கலாம் யூஸ் பண்ணுறாரான்னு. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து, ஆனால் பேட்டில் பல்ல. அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பாலாக தான் மாறும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டாருங்க, உடம்புல தான் பட்டிருக்கு. டாட் பால். டாட் பாலோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கா. சாரி, ரிமைனிங் பால் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய சுத்து, பேக் டு பேக் 2 டாட் பால். விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். கீப்பர் துரிதமாக வேலை பார்த்துருக்காரு இங்க. 2 ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர். ஸோ கடைசி பாலில் துரிதமாக வேலை பார்த்துருக்கான்னு சொல்லலாம். பாலையா ரன் அவுட்டில் விக்கெட்டை மாற்றி கொடுத்துருந்தாரு. 3வது ஓவர் போட எங்கள் விக்கி பேட்டிங்கில் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் தான் வந்திருக்காரு எங்கள் 3வது ஓவர் போட. விக்கியோட ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பாஸாக போயிருக்கு, ஆனால் ஃபீல்டரும் பாஸாக இருப்பாங்க. அங்கே முத்துக்குமார் இருந்தார். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு, நல்லா டேக்கன். 1 மோர் விக்கெட் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேச சொன்னா எங்கள் விக்கி. விக்கி டு விக்கி ஆஸ்டாருங்க. இங்கே தாண்டி போயிரும் நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. நல்லா ட்ரை அங்கே பிள்ளையாட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே விக்கி. இந்த முறை நேருக்கு நேர், இது தாண்டி போயிரும் நினைக்கிறேன். 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணி போயிடுச்சுங்க. ஸோ அம்பேர் செக் பண்ணிட்டு அங்கே 6 கொடுத்துருக்காங்க. நேருக்கு நேரம் ஒரு 6 விக்கி பேட்டில் இருந்து. ஸோ பவுண்டரின்னு நினச்சேன், நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் சந்திச்ச 2 பந்துலையும் 6 மாற்றிருக்காரு இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் ஆச்சாருங்க, இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. 46 பதிவு பண்றாரு இங்க விக்கி ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ விக்கியோட ஓவரை இங்க விக்கி தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 3 6 காரணமாக இங்கே ஒட்டுமொத்த டீமும் ப்ரெஷர் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஐயம்பட்டி அங்கே பவுலர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கீப்பர் அப்டூ போயிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே முத்துக்குமார் நல்லா டேக்கன். ஸோ நல்லா அடிக்கிருந்தாரு கீப்பர். அப்டூ போய் இங்கே மைண்டை மாற்றி விக்கெட்டை எடுத்துட்டாங்க. பட் வெல் பிளேடு. உள்ளே வந்தோடனே சர்ற மாதிரி அடிச்சான்னு சொல்லலாம். ஒரு 3 6. 3 ஓவருக்கு 36 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 43 கிட்ட அடிக்கணும். ஸோ ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது கார்த்தி. முத்துவோட 2வது ஓவர். இன்சைட் ஆகி வந்துச்சு, கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. 1 மோர் குட் டெலிவரின்னு சொல்லலாம் எங்கள் முத்து கையில் இருந்து. பேக் டு பேக் 2 டாட் பால். தேர்ட் ஒன் கன்சிட்டா 3 டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. வெல் பவுல் முத்து. ஸோ மேட்சோட மூமெண்ட் தான் அப்படியே எங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறக்கான்னு சொல்லலாம். ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஃபார். செம்ம ஹைட்டு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பா. ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா புடிச்சாருங்க. நல்லா டேக்கனுங்க சபரி. ஸோ மேட்ச் சேஃபாக இருந்ததை இங்கே செக்யூரே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் ஐயம்பட்டி. ரிமைனிங் இருக்க 8 பாலுக்கு 7 6 அடிக்கணும். ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் ஃபார் வைட். போன பால் ஒரு வைடு. ஃபிஃப்த் ஒன் ரீபால். திருகல் பந்து நல்லா போட்டிருக்காரு எங்கள் முத்து. டாட் பால். லாஸ்ட் ஒன் ஆப் கட்டர் போட்டார். நேருக்கு நேர் போயிருக்கு. சிங்கிளுக்கு வாய்ப்பாக பவுண்டரி பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பிள்ளையார். ஒரு சிங்கிளோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 38 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்குன்னா லாஸ்ட் ஓவர் பட ஜெகநாதன் ஷேக் வந்திருக்காரு. 6க்கு 40 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. தரையில் தான் விழுகும் அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்டரிஸ் போகாது. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஃபீல்டர். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் மர்ரீச் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போயிரும் நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர்
அவரே தாண்டி போயிட்டாருங்க லைனை தாண்டி. ஒரு 6 போயிடுச்சு இங்க ஷேக். பாலோட தேர்ட் ஒன். ஒன் மோர் புல் டாஸ் பால். அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கு வந்துடுறாங்களா, விட்டு பிடிக்க பார்த்தாரு, ஆனால் ஏமாந்துட்டாரு. பின்னாடி கரெக்டாக போயிருக்காருங்க சபரி, ஆக்டிவாக இருந்திருக்கான்னு சொல்லலாம். ஒரு 2 ரன் மிட் விக்கெட்டில் கண்ட்ரி திசையில் அகைன் போயிருக்கு. இந்த முறை ஃபீல்டரை சுதாரிச்சு எடுத்துட்டாரு. ஒரு சிங்கிள். 1000 ரூபாய் ஒரு 6க்கு 1000. நெக்ஸ்ட் ஒன் தெரியாதாங்க போயிருக்கு. அகைன் ஒரு சிங்கிள். ஒரு பால் 6 எடுத்தா 1000 ரூபாய் கன்ஃபார்ம் உங்களுக்கு. அது மிஸ் ஆயிடுச்சு. அகைன் ஒரு டாட் பாலோட இங்க ரெண்டாவது அணியா பிரைஸை செக்யூர் பண்ணிருக்காங்க ஐயம்பட்டி. ஸோ போன மேட்ச்ல ஹார்டி 6 பதிவு பண்ண விக்கி அவருக்கு 2000 ரூபாய் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. அண்ணன் வாழ்த்துக்கள் ப்ரோ. சிறைத்துறை சரவணன் அவர் கொடுத்துருக்காங்க.